Hello everyone, welcome to Learn the Program channel. In the video, chapter 7 integrals, exercise 7.9, question number 1 வந்து நம்ம பார்க்கிறோம். So evaluate the integrals and exercises 1 to 8 using substitution அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. So first sum integral x by x squared plus 1 dx limit வந்து 0 to 1 வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தட் வச்சு பண்ண போகிறோம். இங்கே வந்து என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு வந்து இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இருக்குது அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 2x dx. ஸோ மேலே எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்ததுனாவே வந்து நம்ம இதை டீன்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ புட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், 2x ஈக்குவல் டு டிடி பை dx. ஸோ இங்கே என்ன வரும், எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இங்கே வச்சுக்கிறேன், டிடி பை டூன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணிடணும், இந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல வந்து நம்ம எழுதிப்போம். அதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் அதை எக்ஸில் மாற்றி அப்புறமா லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த சம்லலாம் என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸசைஸ் சம்ஸில் டீயை யூஸ் பண்ணியே வந்து நம்ம லிமிட்டை வந்து கண்டுபிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக டீயே வச்சு சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அதாவது லிமிட்டை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, when x is equal to 0. ஸோ அப்ளை பண்ணோம்னா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டி. ஸோ 0 + 1 இஸ் ஈக்குவல் டு டி. டி வந்து என்னது 1. ஸோ லிமிட் வந்து எக்ஸுக்கு எக்ஸோட லிமிட் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அப்போ டி வந்து 1. அடுத்தது x is equal to 1. So 1 square plus 1 is equal to t. So 2 equal to t. So t ஓட value 2. எப்போ when x is equal to 1. So இப்போ இதை அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணோம்னா 0 இருக்கிற இடத்துல என்ன போடணும், 1 and 1 இருக்கிற இடத்துல 2 போடணும். x dxக்கு பதிலாக we can put dt by t. And இங்கே 1/2 இருக்குல்ல, இந்த 1/2 அந்த வெளியில் எடுத்துறேன். So 1/2 log modulus of t, log modulus of t. So இப்போ இங்கே இது வந்து அப்ளை பண்ணுங்க, the whole thing 1 to 2. இப்போ லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1/2 log 2 minus 1/2 log 1. log 1 is 0. log 1 is equal to 0. ஸோ அப்போ இங்கே 0 வரும். அப்போ 1/2 log 2 தான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சம் வந்து பார்க்கலாம். செகண்ட் சம் வந்து பார்க்கலாம். இன்டகிரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் sin 5 இன்டூ காஸ் டு த பவர் 5 d5 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், இது வந்து காஸ் டு த பவர் 5 அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ இதை நான் மாற்றி எப்படி எழுதுறேன்னா, இன்டகிரல் 0 to π/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் sin 5 cos 5 into cos to the power 4/5 d theta அப்படின்னு வந்து எழுதலாம். இன்டர்ன் இதை நான் பிரிச்சு 0 to π/2 sin 5 இங்க வந்து cos ஸ்கொயர் 5 இது மாற்றி எழுதிக்கலாம், மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு, ஸோ பிரச்சனை இல்லை. the whole square into cos 5 d5 வந்து வரும். இது d5. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா இது வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்போ நான் இங்கே என்ன எடுத்துக்க போறேன்னா sin 5 வந்து டீன்னு வந்து எடுத்துக்க போறேன். அப்போ இது வந்து நான் sin 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது எனக்கு cos 5 வந்து கிடைச்சிரும். ஆனால் எனக்கு இந்த cos ஸ்கொயர் 5 அப்படியே வந்து தனியாக நிற்கும். ஸோ அதனால இதையும் வந்து நான் என்ன பண்ணுறேன், சைனாக வந்து மாற்ற போகிறேன். ஸோ இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. cos square theta is equal to 1 minus sin square theta. இந்த ஃபார்முலா வந்து படிச்சிருக்கீங்கல்ல, 10th படிச்சிருக்கீங்க. இதை வந்து அப்ளை பண்ண போறேன். இன் பிளேஸ் ஆஃப் cos square 5 நான் வந்து 1 minus sin square 5 அப்ளை பண்றேன். ஸோ 0 to π/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இங்க வந்து 1 minus sin square 5 the whole square into cos 5 d5 வந்து வரும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், புட் sin 5 is equal to t அப்படின்னு வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு வந்து என்ன கிடைக்கும், cos 5 வந்து கிடைக்கும், dt by d5 வந்து எனக்கு வரும்.
ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். cos 5 d5 இஸ் ஈக்குவல் டு dt அப்படின்னு வந்து எனக்கு வரும். இப்போ நம்ம அந்த t வேல்யூவை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லிமிட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ லிமிட் என்ன இருக்கு, when 5 equal to pi by 2 pi by 2 இருந்ததுன்னா என்ன வரும், sin pi by 2 is equal to t அப்படின்னு வந்து வரும். ஸோ sin pi by 2னா sin 90 வந்து 1. ஸோ t வேல்யூ வந்து என்ன ஆகும், 1 ஆயிடும். when pi equal to 0 sin 0 equal to t which is 0. ஸோ t வேல்யூவும் 0 தான் வந்து இருக்கும். இப்போ வந்து நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணிட்டு t வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 0 to 1 எந்த இடத்துல 0 இருக்கோ அதுக்கு t கரஸ்பாண்டிங் t வேல்யூ அங்கே போடணும். எதுக்கு பை பை 2 இருக்கோ அதோட அப்பர் லிமிட் தான் பை பை 2. அப்போ அப்பர் லிமிட் தான் 1 வரும். ஸோ அதை வந்து கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் t வந்துடும் இன்டூ இங்கே வந்து 1 மைனஸ் டி ஸ்கொயர் வந்துடும். அண்ட் cos 5 d5க்கு பதிலாக வந்து நம்ம என்ன போடலாம், dt வந்து போடணும். ஸோ இதை வந்து நான் மாற்றி t to the power 1 by 2 எழுதிக்கிறேன். 1 minus t square dt அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். இப்போ அந்த ஹோல் ஸ்கொயர் வந்துருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நான் a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ 0 to 1 t to the power 1 by 2 1 minus 2t ஸ்கொயர் வந்துடும் ப்ளஸ் t to the power 4 வந்துடும் into dt. இப்போ t to the power 1 by 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நம்ம என்ன இன்டெகிரேட் பண்ணலை, ஜஸ்ட் வந்து உள்ள இருக்கிறத சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல மாற்றணும். ஸோ t to the power 1 by 2 minus 2 into t to the power இங்கே என்ன இருக்கு, ரெண்டுமே பேஸ் சேம், பவர் ஆட் பண்ணலாம். ஸோ 2 plus 1 by 2 வந்துடும் plus t to the power 4 plus 1 by 2 வந்துடும். the whole thing into dt. ஸோ இப்போ நெக்ஸ்ட் 0 to 1 t to the power 1 by 2 minus 2 into இங்கே வந்து t to the power 5 by 2 வந்துடும் plus t to the power 9 by 2 வந்து வரும். the whole thing into dt. ஸோ இப்போ வந்து இதை இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகிரேட் பண்ணோம்னா t to the power 1 by 2 plus 1 by 1 by 2 plus 1 வந்துடும் minus 2 into t to the power 5 by 2 plus 1 by 5 by 2 plus 1 வரும் plus t to the power 9 by 2 plus 1 by 9 by 2 plus 1 வந்து வரும். 0 to 1 வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ நவ் அப்ளை த லிமிட்ஸ், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ இப்போ இங்கே அண்ட் இதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். டினாமினேட்டரில் ப்ளஸ் 1 இருக்குல்ல, அதெல்லாம் சால்வ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ t to the power இப்போ 1 plus 1 by 2 வந்து நம்மளுக்கு என்ன வரும், இட் வில் பி 3 by 2. இங்கேயும் 3 by 2 வந்துடும் minus 2 into t to the power 7 by 2 by 7 by 2 வந்துடும் plus t to the power 11 by 2 by 11 by 2 வந்துடும் 0 to 1. ஸோ இப்போ இது மேலே கொண்டு வந்துட்டோம். ஸோ மேலே கொண்டு வந்துட்டோம்னா 2 by 3 into t to the power 3 by 2 minus 2 into 2 by 7 into t to the power 7 by 2 plus 2 by 11 into t to the power 11 by 2. The whole thing to the limit 0 to 1. ஸோ இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணோம்னா 2 by 3 இங்கே 1 to the power 3 by 2 வரும் 4 by 7 into 1 to the power 7 by 2 plus 2 by 11 into 1 to the power 11 by 2 வந்துடும். இது வந்து whole thing minus இப்போ வந்து lower limit அப்ளை பண்ணுறோம். என்ன வரும், 2 by 3 0 to the power 3 by 2 3 by minus 4 by 7 0 to the power 7 by 2 plus 2 by 11 0 to the power 11 by இது ஃபுல்லாக 0 ஆகிடும். ஏன்னா இங்கே எல்லாமே 0 மல்டிப்ளைடில் இருக்குது. ஸோ இட் வில் பிகம் 0. ஸோ அதனால் அது வரி பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இந்த பார்ட் அப்படியே 0 ஆகிடுது, விட்டுடலாம். ஸோ இங்கே வந்து 1 தான் இருக்குது. ஸோ 2 by 3 minus 4 by 7 plus 2 by 11 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 231 3 into 7 into 11 பண்ணால் 231 வந்து வரும். அண்ட் இங்கே வந்து என்ன பண்ணுறோம், இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 3 into 77 77 into 2 பண்ணால் 154 மைனஸ் இங்கே வந்து 7 இருக்குது. ஸோ 33ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் into 33. ஸோ 4 into 33 minus 132 வந்து வரும் into
21, 21. So it will be plus 42. So நம்மளுக்கு 154 plus 42 minus 132 by 231 வந்து வரும். So இங்க 154 plus 42 வந்து என்னது? It is 196 minus 132 by 231 வந்து வரும், which is 64 by 230. So இதான் answer for the second sum. The next வந்து நம்ம third question வந்து பார்க்கலாம். So third question என்ன கொடுத்திருக்காங்கன்னா integral sin inverse of 2x by 1 plus x square dx வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எக்ஸுக்கு பதிலாக tan தீட்டா இருந்துச்சு அப்படின்னா என்னவாகும்? ஸோ அப்போ வந்து 2 tan தீட்டா பை 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு வரும். அது வந்து எதோட ஃபார்முலா? sin 2x is equal to 2 tan x by 1 plus tan ஸ்கொயர் எக்ஸ்னு வந்து வந்துடும். ஸோ அப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால நான் திருப்பியும் எக்ஸே போடல, தீட்டான்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இன்டெக்ரல் 0 to 1 லிமிட் சைன் இன்வர்ஸ் இங்கே வந்து 2 tan தீட்டா பை 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா வந்து இருக்கு. ஸோ இங்கே டிஎக்ஸ்னே வந்து இருக்கட்டும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? இதுக்கு பதிலாக நான் வந்து 2xன்னு போட போகிறேன். அதாவது இந்த ஃபார்முலா இருக்கு, இதுக்கு பதிலாக நான் இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால இங்கே 2x. அப்போ இங்கே தீட்டா இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? 0 to 1 சைன் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே வந்து சைன் 2 தீட்டா டிஎக்ஸ். இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு 2 தீட்டா டிஎக்ஸ் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கப்புறமா இதை வந்து ஃபர்தராக நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இப்போ இங்கே வந்து என்ன இருக்கு? தீட்டா வந்து இருக்கு, ஆனால் இங்கே டிஎக்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன போட போறோம் அப்படின்னா, இன்புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா அப்படின்னு வந்து எடுத்துக்கணும். இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 அண்ட் இங்கே tan தீட்டாவை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா சீக் ஸ்கொயர் தீட்டா வந்துடும், டி தீட்டா பை டிஎக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் பண்ணுறேன். ஸோ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சீக் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா அப்படின்னு வந்து எனக்கு வரும். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் டிஎக்ஸ்க்கு பதிலாக சீக் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா போட்டுருவேன். இங்கே வந்து 2 தீட்டா இருக்கு. ஸோ இந்த எல்லாமே நான் தீட்டா ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டேன்னா, ஸோ இப்போ நான் வந்து அப்போ லிமிட்டையும் நான் மாற்றணும்ல. ஸோ நான் லிமிட்டை வந்து மாற்றணும். ஸோ லிமிட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்? நான் வந்து when x is equal to 0 எடுத்துக்கிறேன். ஸோ when x is equal to 0 என்ன இருக்கு? tan தீட்டா ஈக்குவல் டு 1 வந்து வரும். எப்போ வந்து டேன்ல 1 வரும்? ஃபார் வாட் டிகிரி ஆஃப் tan 1 கிடைக்கும் அப்படின்னா tan 45. ஸோ தீட்டா வில் பி பை பை 4. அடுத்தது when x is equal to 1. ஸோ tan தீட்டா is equal to சாரி இங்கே வந்து x is equal to 0க்கு நான் இங்கே வந்து இது 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை 0 நான் வைக்கிறேன். ஸோ when x is equal to 0. So when x is equal to 0, tan theta equal to 0. So for what value of tan நம்மளுக்கு வந்து 0 கிடைக்கும்னா, அதாவது tan 0 வந்து 0 வந்து நமக்கு வரும். So it will be theta value will be equal to 0. So இங்கே வந்து மாற்றிக்கோங்க. x வந்து 1 இருக்கும் போது theta value pi by 4, x வந்து 0 இருக்கும் போது theta value 0 வந்து வரும். So corresponding இங்கே வந்து நம்ம மாற்ற போகிறோம். So integral 0 to 1. So அப்போ இங்கே என்ன வரும்? 0 to pi by 4 வந்து வரும். 2 தீட்டாக்கு பதிலாக 2 தீட்டா இன்டூ டிஎக்ஸுக்கு பதிலாக 6 ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா அப்படின்னு வந்து நான் எழுதுறேன். ஸோ டிஎக்ஸ்க்கு பதிலாக we can write 6 ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. அண்ட் இங்கே வந்து நான் என்ன போட்டிருக்கேன்? 1 ரீப்ளேஸ் பண்ணி பை பை 4 அண்ட் 0க்கு 0 வந்துடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டா வேல்யூ இது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் 2 வெளியில் எடுத்துடுறேன். ஸோ இன்டெக்ரல் தீட்டா இன்டூ 6 ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ இது வந்து என்னது? ப்ராடக்ட் ஃபார்ம்ல இருக்கு, அதாவது மல்டிப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ ஐலேட் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்டகிரேஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஐலேட் யூஸ் பண்ணும் போது இது வந்து என்னது? அல்ஜிபிரிக் ஃபார்ம். எக்ஸ் இருந்தாலும் அது அல்ஜிபிரிக் ஃபார்ம் தான், தீட்டா இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும் அண்ட் இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்ம், இது வந்து செகண்ட் வந்து வரும். ஸோ ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரல் u into v dx is equal to u integral v dx minus integral d by dx of u into integral v dx the whole dx வந்து நம்மளுக்கு வரும்.
ஸோ இப்போ இதில் வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அப்ளை பண்ணோம்னா இங்கே வந்து தீட்டா இன்டூ இன்டகிரல் சீக் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா வந்துடும் மைனஸ் டி பை டி தீட்டா ஆஃப் யூ வந்து என்னது தீட்டா இன்டகிரல் சீக் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா வந்து நம்மளுக்கு எல்லாமே தீட்டாவில் எழுதும். எக்ஸ் கிடையாது, ஃபார்முலா தான் எக்ஸ், இங்கே எல்லாமே தீட்டாவில் வந்துடும். ஸோ இங்கே 2 வந்து நம்மளுக்கு வெளியில் இருக்கா, ஸோ இதை வெளியில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ டி இன்டூ சீக் ஸ்கொயர் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் 2 வந்து வெளியில் எழுதிக்கலாம். இப்போ வந்து தீட்டா இருக்கு, இன்டகிரல் ஆஃப் சீக் ஸ்கொயர் தீட்டா வந்து இட் இஸ் tan தீட்டா வந்துடும் மைனஸ் இப்போ வந்து டி தீட்டா பை டி தீட்டா இருக்கா, ஸோ வந்து 1 வந்துடும் இன்ட்டு திருப்பியும் இன்டகிரேஷன் ஆஃப் சீக் ஸ்கொயர் தீட்டா இஸ் tan தீட்டா டி தீட்டா அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே வந்து நம்ம லிமிட் வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல, அந்த லிமிட்டை அப்ளை பண்ணிக்கலாம் 0 to 5/4. ஸோ இப்போ திருப்பியும் 2 வந்துடும். இங்கே வந்து 0 இன்டூ tan தீட்டா மைனஸ் tan தீட்டாவை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருக்கோம். இன்டகிரல் ஆஃப் tan தீட்டா டி தீட்டா வில் பி மைனஸ் லாக் காஸ் தீட்டா. இதுதான் வந்து ஃபார்முலா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வேற இன்டகிரல் ஆஃப் tan தீட்டா வருதோ இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் லாக் காஸ் தீட்டா the whole thing to 0 to 1/4 வந்து வந்துடும். இப்போ வந்து நம்ம இதை சேர்த்து எழுதிக்கலாம் 2 தீட்டா இன்டூ tan தீட்டா பிளஸ் லாக் காஸ் தீட்டா the whole thing 0 to 1/4. இப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். 2 இங்கே வந்து என்ன இருக்குது, தீட்டாக்கு பதிலாக 5/4 tan 5/4 வந்துடும் ப்ளஸ் லாக் காஸ் 5/4 வந்து வந்துடும் க்ளோஸ். இங்கே ஒரு பெரிய ப்ராக்கெட் தனியாக போட்டுக்கிறேன். அண்ட் இங்கே திருப்பியும் 0 இன்டூ tan 0 ஆகிடும் ப்ளஸ் லாக் காஸ் 0 வந்து வந்துடும். காஸ் 0 வந்து 1, அப்போனா லாக் 1 ஆகிடும். ஸோ இது சால்வ் பண்ணணும். 2 இங்கே வந்து என்ன இருக்குது, 5/4 இன்டூ tan 45 1 ப்ளஸ் லாக் இது வந்து காஸ் 5/4 வந்து நம்மளுக்கு என்னது, இட் இஸ் 1/√2 மைனஸ் இது வந்து 0 இன்டூ tan 0 0 ஆகிடும் ப்ளஸ் லாக் 1 வந்து வரும் விச் இஸ் ஆல்சோ 0. ஸோ இந்த பார்ட் அப்படியே விட்டுறலாம். ஸோ அப்போது இங்கே 2 இன்டூ 5/4 ப்ளஸ் லாக் 1/√2 வந்து நம்மளுக்கு 2 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். அப்போது 2 இன்டூ 5/4 ப்ளஸ் 2 இன்டூ லாக் 1/√2 வந்து வந்துடும். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த 2 கேன்சல் பண்ணி இங்கேயும் 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போனா 5/2 வந்துடும் ப்ளஸ் 2 இன்டூ லாக் இது வந்து 2 to the power minus 1/2 அப்படின்னு வந்து எழுதலாம். This is of the form log m power n. ஸோ எப்படி எழுதலாம், n log m அப்படி எழுதலாமா. ஸோ இதை அப்ளை பண்ணலாம். 5/2 ப்ளஸ் 2 இன்டூ மைனஸ் 1/2 லாக் 2 வந்து நம்மளுக்கு வந்துடும். 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். ஸோ 5/2 மைனஸ் லாக் 2 இதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து நம்ம 4th கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ 4th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இன்டெக்ரல் எக்ஸ் இன்டூ ரூட் ஆஃப் x + 2 dx கொடுத்துருக்காங்க. அண்ட் x + 2க்கு வந்து நம்ம t² எடுத்துக்கணும் அப்படின்னு ஹிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ரூட் இப்போ இந்த ரூட்டுக்குள்ளே t² போடும்போது ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி t வந்துடும். ஸோ அதனால அவங்க வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ டீன்னு எடுத்துக்க கூடாதா அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து டீனும் எடுத்துக்கலாம். ஆனால் என்ன வரும் நம்மளுக்கு, நம்ம செகண்ட் செம்ல பார்த்தோம்ல, நம்ம வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்மில் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அந்த ஒரு பார்ட் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு சால்வ் பண்ணும்போது எல்லாமே வந்து ஃப்ராக்ஷனில் வந்து வரும். பட் மற்றபடி வந்து நம்மளுக்கு சால்வ் பண்ண முடியும். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக வந்து இருக்கும் சால்விங்கு. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் சால்வ் பண்ணுறது. ஸோ அதனால வந்து நம்ம இங்கே t² வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த சம்முக்கு நம்மளுக்கு வந்து இங்கே ஹிண்ட் வந்து x + 2 = t² கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த t² தான் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். நம்ம கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து டீனு கூட போட்டு சால்வ் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் வந்து கேல்குலேஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகும்.
பட் ஆனால் இந்த சம்முக்கு இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் புக்கில் அவங்க ஹிண்ட் கொடுத்துருக்கறதுனால நம்ம இதுபடி தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். இந்த டினாமினேட்டரில் வரும்போது பவரில் அண்ட் இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்குள்ளே வரும்போது எல்லாமே வந்து நம்ம இந்த டி ஸ்கொயர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஸ்கொயர் ரூட்குள்ளே வர்றது எல்லாத்துக்குமே வந்து டி ஸ்கொயர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து டி எடுத்தால் தான் ஈஸியாக உங்களுக்கு சால்வ் பண்ண வருது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ 1 plus 0 2t into dt வரும் by dx. ஸோ dx is equal to 2t into dt அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ இங்கே பார்த்தோம்னா இதுக்கு வந்து டி ஸ்கொயர் போட்டுடலாம். dxக்கு பதிலாக இதை சால்வ் பண்ணிடலாம், இதை போட்டுடலாம். ஆனால் எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன எழுதணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எதுவுமே இல்லை. ஸோ வி ஹாவ் டு ரைட் டி ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் நான் டி ஸ்கொயர் மைனஸ் 2 வந்து நான் போடுறேன். ஸோ இன்டெக்ரல் இப்போ அதே மாதிரி இங்கே இன்டெக்ரல் போடும் போது லிமிட் வந்து எல்லாத்துக்குமே எக்ஸுக்கு தான் லிமிட் இருக்கு. அண்ட் நான் வந்து டீக்கான லிமிட்டை வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ லிமிட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். லிமிட் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. when x is equal to 0 அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் 2 is equal to t square. 0 plus 2 is equal to t square. ஸோ t is equal to √2 வரும். பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் எடுக்கிறோம், நெகட்டிவ் வேல்யூ எடுக்கல. அண்ட் when x is equal to 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 plus 2 is equal to t square. 4 is equal to t square. t is equal to 2. ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லிமிட் இங்கே 0 இருக்க இடத்துல √2வும் 2 இருக்கிற இடத்துல 2வே வந்து யூஸ் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக டி ஸ்கொயர் மைனஸ் 2 வந்து வரும். ரூட் டி ஸ்கொயர் வரும். டிஎக்ஸ்க்கு பதிலாக 2 இன்ட்டு டி இன்ட்டு டிடி வந்து வரும். ஸோ இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே ஒரு டி இருக்கும், இங்கே ஒரு டி இருக்கும். இந்த 2வை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இன்டெக்ரல் 2 √2 to 2 t ஸ்கொயர் மைனஸ் 2 வரும். t ஸ்கொயர் dt அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ 2 √2 to 2 இந்த t ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். t to the power 4 minus 2t ஸ்கொயர் dt அப்படின்னு வந்து வரும். ஸோ இதை வந்து அப்படியே ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப பெருசாக போகல லென்த்தியாக. ஸோ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டு சால்வ் பண்ணுறது தான் ஈஸி வே. எப்பவுமே சம்மை வந்து எப்பவுமே எவ்வளோ சிம்பிளாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக கொண்டு வந்து சால்வ் பண்ணுங்க. காம்ப்ளெக்ஸாக எடுத்துகிட்டு போகாதீங்க. அதாவது ரொம்ப வந்து பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் வர மாதிரி கொண்டு போயிட்டீங்கன்னா சம்முக்கு ஆன்சரே வந்து வராது. எவ்வளோ உங்களால் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சம்மை வந்து சிம்பிளிஃபைடு ஃபார்மில் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போது 2 இன்டெக்ரல் அப்ளை பண்ணும்போது t to the power 4 plus 1 by 4 plus 1 வரும். மைனஸ் 2 இன்டூ டி கியூப் பை 3 வந்து வரும். √2 to 2 வந்து வரும். ஸோ இங்கே 2 இங்கே t to the power 5 by 5 மைனஸ் 2 டி கியூப் பை 3 √2 to 2 வந்து வரும். இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். 2 லிமிட்டை வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ 2 வந்துடுது, அது வெளியில் அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து 2 to the power 5 by 5 மைனஸ் 2 இன்டூ 2 கியூப் பை 3 வரும். மைனஸ் இங்கே வந்து √2 the whole power 5 by 5 மைனஸ் 2 இன்டூ √2 the whole cube by 3 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். 2 இங்கே வந்து இந்த 2 to the power 5 வந்து நம்மளுக்கு 32 by 5 வரும். மைனஸ் இது வந்து 16. 2 to the power 3 is 8. 8 into 2 16 by 3 வந்து வரும். அண்ட் மைனஸ் இது வந்து √2 into √2 into √2 into √2 into √2. ஸோ இது ரெண்டும் பண்ணால் 2 வந்துடும். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் 2. இங்கே வந்து √2. ஸோ அப்போனா 4√2 வந்து வரும். ஸோ 4√2 by 5 மைனஸ் இதுவும் அதே தான். கியூப்னா 3 மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போனா 2√2 வந்து வரும். இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2√2 வந்துடும். ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, திருப்பியும் 4√2 by 3 வந்து நம்மளுக்கு வரும். இப்போது 2 இங்கே வந்து இதை சால்வ் பண்ணிங்கன்னா எல்சிஎம் எடுத்து 15. ஸோ இன்டூ 3, அப்போ மேலேயும் இன்டூ 3. ஸோ 96 மைனஸ் இங்கே வந்து 5. 16 into 5 80 வந்துடும். மைனஸ் இங்கேயும் 15 எல்சிஎம் எடுத்தா இன்டூ 3. ஸோ அப்போனா
12 √2 வந்துடும் மைனஸ் 20 √2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இப்போ 2 96 minus 18 is 16/15 கிடைக்கும். மைனஸ் இங்க வந்து மைனஸ் 8 √2/15 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 2 இது வந்து 16 plus 8 √2/15 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இது வந்து சேம் டினாமினேட்டர் அப்படின்றதுனால நான் சேர்த்து வந்து எழுதிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 32 plus 16 √2/15 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இங்க வந்து இது இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த 32 நம்ம வந்து எப்படி எழுதலாம் வந்து 16 into 2 plus 16 into √2/15 எழுதலாமா? 16 மட்டும் காமனா எடுத்துருங்க வெளியில அண்ட் 15 வெளியில எடுத்துடலாம் ஏன்னா காமன் டினாமினேட்டர். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் 2 plus √2 வந்து நம்மளுக்கு இருக்கும். இதை இன்னுமே வந்து புக் ஆன்சருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இங்க √2 வெளியில எடுங்க. அப்ப 16/15 into √2. இந்த 2 வந்து எப்படி எழுதலாம் 2 can be written as √2 into √2 அப்படின்னு எழுதலாமா? அப்போ வந்து √2 plus 1 வந்து வந்துடும். ஸோ 16 √2/15 into √2 plus 1. நீங்க இது உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது புக் ஆன்சர்னால நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். இல்லாட்டினா நீங்க இந்த ஸ்டெப்ல கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இது எழுதினாலும் கரெக்ட் தான், இல்லை இதை ஃபுல் ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி இதை எழுதணும். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெக்ரல் sin x by 1 plus cos square x dxன்னு வந்து கொடுத்துருக்காங்க. லிமிட் வந்து 0 to π/2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம எதை டீன்னு எடுத்துப்போம் அப்படின்னா புட் cos x is equal to t அப்படின்னு வந்து எடுத்துப்போம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து எழுதுகிறோம். ஸோ காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் வரும். dt/dx வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மைனஸ் சைனை நான் இந்த பக்கம் கொண்டு வரேன் அண்ட் dxஐ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ சைன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிடி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே சைன் எக்ஸ் டிஎக்ஸ்னு இருக்குது. சைன் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு பதிலாக மைனஸ் டிடி அப்படின்னு வந்து நான் எழுதுகிறேன். அண்ட் இப்போ இங்கே வந்து நம்ம என்ன போடலாம் 1 + t² அப்படின்னு எழுதிடலாம். அண்டு சைன் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு பதிலாக வந்து மைனஸ் டிடி வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ நம்மளுக்கு கரெக்டாக வந்து எல்லாமே டி ஃபார்மில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து லிமிட்டை வந்து நம்ம மாற்றணும். ஸோ லிமிட் மாற்றலாம். லிமிட் when x is equal to π/2 அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே வந்து எக்ஸ் வந்து π/2. அப்போ cos x is equal to t. cos π/2 is equal to tன்னு வந்து வரும். ஸோ cos 90 வந்து 0. ஸோ டீயோட வேல்யூ வந்து 0 when x is equal to π/2. அடுத்தது when x is equal to 0. ஸோ cos 0 is equal to t. cos 0 வந்து it is 1. ஸோ இப்போ லிமிட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் 0 இருக்கிற இடத்துல நம்ம 1 போடுறோம். π/2 இருக்கிற இடத்துல 0 வந்து நம்ம போடுறோம். sin x dxக்கு பதிலாக மைனஸ் டிடி வந்து யூஸ் பண்ணுறோம். 1 + t² வந்து வரும். ஸோ dt/1 + t². ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஸோ திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம். ஸோ இன்டெக்ரல் dx/x² + a² which is 1/a tan inverse of x/a. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வரும் மைனஸ் வெளியில் அப்படியே இருக்கட்டும். 1/a இருக்கிற இடத்துல 1 இருக்குது. tan inverse of t/1 வந்து நம்மளுக்கு வரும் 0 1. ஸோ அப்பர் லிமிட் வந்து 0 அண்ட் லோவர் லிமிட் வந்து 1. ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மைனஸ் இங்கே வந்து tan inverse of 0 மைனஸ் tan inverse of 1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ மைனஸ் tan inverse of 0 வந்து tan inverse of tan 0 மைனஸ் tan inverse of 1 வந்து எப்போ tan π/4. ஸோ மைனஸ் இது வந்து 0 ஆகிடும். மைனஸ் π/4 வந்து வரும். ஸோ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் π/4. இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் 5th கொஷின்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 6 வந்து பார்க்கலாம். ஸோ 6th கொஸ்டின் இன்டெக்ரல் dx by x plus 4 minus x square வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஈக்குவேஷன்ஸ் வந்து எடுக்கும் போது ஃபஸ்ட்டு டேர்ம் நெகட்டிவாக இருந்தால் நம்மளுக்கு சால்வ் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் சைன் வராமல் இருக்கிறதுக்காக மைனஸை நான் வெளியில் எடுக்கிறேன். ஸோ மைனஸ் இங்கே வந்து 0 to 2 dx by x square minus x minus 4 வந்து நம்மளுக்கு வரும். இப்போ வந்து இது கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வந்து 1 இருக்கணும், 1 தான் இருக்குது. அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டில் என்ன இருக்கோ அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் பண்ணணும் அண்ட் ஆட் அண்ட் சப்ராக்ட் வித் தட் வேல்யூ. ஸோ இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது. ஸோ அப்போ 1/2 வந்து நம்மளுக்கு வந்துடும் அண்ட் ஸ்கொயர் பண்ணணும், ஆட் அண்ட் சப்ராக்ட் திஸ் வேல்யூ. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா தனியாக வந்து எழுதிக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 வந்து இருக்குது. இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1/4 மைனஸ் 1/4 மைனஸ் 4ன்னு வந்து வரும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். ஸோ இதை இங்கே வந்து இதை அப்படியே சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 1/4 மைனஸ் 4. ஸோ இது வந்து எப்படி எழுதலாம், இது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். மைனஸ் இங்கே வந்து 4 வந்து டினாமினேட்டரில் இருக்க எல்சிஎம் எடுத்தோம்னா 4 வந்துடும். 1 மைனஸ் இங்கே வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் 16. ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 17/4ன்னு வந்து வரும். இதை வந்து நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயரில் வந்து எழுதுகிறேன். ஸோ அப்போ வந்து எக்ஸ் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் வரும் மைனஸ் ரூட் 17/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஆகும். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணலாம், இந்த பிளேஸில் இந்த ஈக்குவேஷன் இருக்க பிளேஸில் நான் இதை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்க போகிறேன். அதாவது இதை எடுத்து எழுத போகிறேன். இன்னும் நம்ம வந்து டீலாம் மாற்றலை, நம்ம இப்போ தான் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போது அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 இருக்கிற இடத்துல நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 0 to 2 dx by x minus 1/2 whole square minus root 17/2 whole square அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இங்கே எதை வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கலாம், இதை தான் வந்து டீன்னு எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, dx by x minus 1/2 whole square minus root 17/2 whole square மைனஸ் வந்து உள்ளே இருக்குது. ஸோ இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த மைனஸ் சைன் வந்து நம்மளுக்கு வெளியில் இருக்குது, அதை உள்ளே கொண்டு வரும். ஸோ 0 to 2 dx by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 17/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டி எடுத்துக்கிறோம். ஸோ புட் எக்ஸ் மைனஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு டி. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 1 வந்துடும் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ். ஸோ ஏன் இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா மேலே நியூமரேட்டரில் பாருங்களேன் டிஎக்ஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, இங்கே இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 1/2 இருக்குது. இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு 1 வந்துடும். அண்ட் அப்போ வந்து இந்த டிடி பை டிஎக்ஸ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் டிஎக்ஸ் வந்துடும். ஸோ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி அப்படின்னு கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால நான் வந்து இதை வந்து டீன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே என்ன போடலாம், இதை வந்து நான் டி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு எல்லாமே வந்து டிஎக்ஸ் எல்லாத்தையுமே நான் டீயில் வந்து நான் மாற்றி கொண்டு வந்துடுறேன். ஸோ நான் வந்து இதை வந்து நான் டீனே எடுத்துக்கிறேன். இது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து நிறைய சம்ஸ் சால்வ் பண்ணும் போது உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா வரும், எந்த இடத்த வந்து எந்த டேர்மா நம்ம வந்து டீன்னு எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கே வந்து ஐடியா வரும். நிறைய சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி அப்படின்னு வந்து வரும். இப்போ இங்க இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே டீல நம்மளால மாற்ற முடியும். அப்போ லிமிட்டையும் வந்து நம்ம மாற்றணும்ல. ஸோ லிமிட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ when x is equal to 0, ஸோ எக்ஸ் வந்து 0வா இருந்ததுன்னா 0 மைனஸ் 1/2 ஈக்குவல் டு டி. அப்போ டீயோட வேல்யூ மைனஸ் 1/2. அடுத்தது when x is equal to 2,
அப்போ 2 minus 1 by 2 is equal to t. சால்வ் பண்ணோம்னா 3 by 2 equal to t ன்னு வரும். ஸோ அப்பர் லிமிட் வந்து 3 by 2, லோவர் லிமிட் minus 1 by 2. minus 1 by 2, 3 by 2 வந்துரும், dt வந்துரும். இங்க வந்து root 17 by 2 whole square minus t square அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது என்ன ஃபார்மெட்ல இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கணும். இது என்ன ஃபார்மெட்ல இருக்கு? திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் dx by a square minus x square is equal to 1 by 2a log modulus of a minus x by a plus x by a minus x. ஸோ இப்போ அப்படியே வந்து இந்த ஃபார்முலால நம்ம எழுத போகிறோம். ஸோ இப்போ 1 by 2 a வந்து இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? ரூட் 17 by 2. ஸோ இன்டூ ரூட் 17 by 2 log modulus of root 17 by 2 plus t வந்துரும். root 17 by 2 minus t வந்து நம்மளுக்கு வரும். இது எல்லாமே வந்து லிமிட் உள்ள, அதாவது minus 1 by 2 to 3 by 2 வந்து வந்துடும். 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து லிமிட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 by root 17 இது வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து லிமிட் அப்ளை பண்ணுறேன். ஸோ log modulus root 17 by 2 plus 3 by 2 by root 17 by 2 minus 3 by 2 வந்து வரும். மைனஸ் log modulus root 17 by 2 minus 1 by 2. ஏன்னா இங்க minus 1 by 2 தான் லிமிட். ஸோ minus 1 by 2 root 17 by 2 plus minus into minus இருக்குல்ல, இங்க minus இருக்கு. ஸோ minus into minus plus ஆயிடும். அப்போ plus 1 by 2 வந்து வந்துடும். இது எல்லாமே இந்த root 17 வந்து it is common for everything. இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். 1 by root 17 எல்சிஎம் இல்லை, காமன் டினாமினேட்டர் தான், அதனால அப்படியே எழுதிக்கிறேன். root 17 plus 3 by root 17 minus 3 by 2 minus log modulus root 17 minus 1 by 2 by root 17 plus 1 by 2 வந்து நம்மளுக்கு வரும். இந்த 2 கேன்சல் ஆயிடும், இங்க ரெண்டு 2மே. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா 1 by root 17 log modulus of root 17 plus 3 by root 17 minus 3 minus log modulus of root 17 minus 1 root 17 plus 1 வந்து நம்மளுக்கு வரும். And this is of the form log m minus log n, which is log m by n. ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து நம்ம எழுதுறோம். ஸோ இப்போ இங்க எழுதணும்னா 1 by root 17 log m வந்து என்னது? இதான் m, இது வந்து n. ஸோ m by n வரும். அப்போ by divided by n-னா என்ன வரும்? இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஃபார்ம் எடுத்து எழுத போறோம். ஸோ modulus root 17 plus 3 by root 17 minus 3 into இந்த கீழே இருக்கிறது மேலே வந்துடும் root 17 plus 1 by root 17 minus 1. இப்போ வந்து நான் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். இது வெளியில இருக்கு, அப்படியே இருக்கட்டும். ஸோ ஈக்குவல் டு 1 by root 17 இங்க வந்து log modulus, இப்போ வந்து root 17 into root 17 is 17 plus 1 into root 17 is root 17 plus 3 into root 17 plus 3 into 1 வந்து 3. டினாமினேட்டர்ல அதே மாதிரி தான். ஸோ 17 வரும் மைனஸ் ரூட் 17 வரும். ரூட் 17 into 1 minus root 17 minus 3 into root 17 minus 3 minus 1 plus 3 வந்து வரும். ஸோ இப்போ 1 by square root of 17 log, இப்போ வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். 17 plus 3 வந்து 20, 17 plus 3 root 17 வந்து 4 root 17 வரும். இதுவுமே அதே மாதிரி தான் 20 minus 4 root 17 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே 4 டேபிள்ஸ்ல போகும். 1 by square root of 17 log modulus 4 காமனா வெளில எடுத்தோம் அப்படின்னா 5 plus root 17 by இங்கேயும் 4 காமனா எடுத்தோம்னா 5 minus root 17 வந்து நம்மளுக்கு வரும். 4 4 கேன்சல் ஆயிடும்.
இப்போ வந்து நம்ம 1 by square root of 17 log modulus 5 plus root 17 5 minus root 17 வந்து நம்மளுக்கு வரும். காஞ்சுகேட் எடுக்கிறோம். ஸோ காஞ்சுகேட் எடுத்தோம் அப்படின்னா 1 by root 17 log modulus 5 plus root 17 by 5 minus root 17. காஞ்சுகேட் எடுத்தா என்ன வரும்? 5 plus square root of 17. 5 plus square root of 17 வரும். ஸோ இப்போ இது வந்து a minus b a plus b ஃபார்ம்ல இருக்கு. 1 by square root of 17 log modulus இது வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 plus square root of 17 whole square அப்படின்னு வந்து எனக்கு வரும். by 5 square minus root 17 whole square வந்து வரும். So 1 by square root of 17 log modulus 25 plus 2 into 5 into root 17 plus root 17 whole square by 25 minus 17 வந்து கிடைக்கும். 1 by square root of root 17 log modulus இங்க வந்து என்ன வரும்? 25 plus 17 வந்து வரும், which is இந்த ரூட் 17 ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும்? 25 plus 17 which is 42 plus 10 root 17. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 8 வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ இங்க வந்து 2 டேபிள்ஸை ரெண்டுமே வந்து போகும். ஸோ 2வை வந்து காமனாக எடுக்கிறேன். ரூட் 17 log modulus 2வை காமனாக எடுத்தோம்னா 21 plus 5 root 17 by 8. 2 1 time 2 4 times. So equal to 1 by square root of 17 log modulus 21 plus 5 root 17 by 4. So இதுதான் வந்து final answer for the 6th question. இப்போ next வந்து நம்ம 7th question வந்து பார்ப்போம். So 7th question integral dx by x square plus 2x plus 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா x square கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2. ஸோ 2 by 2 2ஆல் டிவைட் பண்ணால் 1 வரும். 1 the whole square வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறமா ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து பண்ணோம். ஆட் அண்ட் சப்ராக்ட் 1 வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 மைனஸ் 1 plus 5 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் டினாமினேட்டரை மட்டும் மாற்றி எழுதுறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1 இது வந்து ஒரு பார்ட்டு பிளஸ் 4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ இப்போ இதை மாற்றி எழுதிக்கிறேன். மைனஸ் 1 to 1 dx by எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். நான் இப்போ எதை வந்து நான் டீன்னு எடுத்துப்பேன்? எக்ஸ் பிளஸ் 1 எடுத்துக்க போகிறேன். புட் x plus 1 is equal to t. Differentiate பண்ணா 1 is equal to dt by dx வரும். So இங்க வந்து dx is equal to dt வந்துரும். So இத அப்படியே வச்சுக்கலாம். So இப்போ இங்க வந்து இங்க x plus 1க்கு பதிலா t போட்டுடலாம், dxக்கு பதிலா dt போடலாம். லிமிட்டை வந்து மாற்றணும். x is equal to என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? x plus 1 is equal to t. Corresponding t value 1 plus 1 வந்து 2 வந்துரும். When x equal to minus 1. So minus 1 plus 1 is equal to t, 0 is equal to t. So t is equal to 2 1, t is equal to 0 வந்து another thing. So எது வந்து lower limit வந்து நம்மளுக்கு 0, upper limit வந்து 2. So integral 0 to 2 வரும். dt by இங்க x plus 1 the whole square பதிலா t square plus 2 squareனு வந்து எழுதுறேன். அண்ட் இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு? இன்டெக்ரல் dx by x square plus a square வரும். 1 by a tan inverse of x by a இந்த ஃபார்முலா அப்ளை பண்றேன். ஸோ ஏக்கு பதிலா 2 இருக்கு, எக்ஸுக்கு பதிலா t இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும்? 1 by 2 tan inverse of t by 2 வந்து நம்மளுக்கு வரும். 0 to 2 அப்ளை பண்றோம். 1 by 2 tan inverse of 2 by 2 வந்துரும் minus tan inverse of 0 by 2. So 1 by 2 tan inverse of 1 minus tan inverse of 0. So 1 by 2 இங்க வந்து என்ன வரும்? tan inverse of tan 5 by 4 minus tan inverse of tan 0.
ஸோ இங்க tan இன்வர்ஸ் போயிடும். ஸோ இங்க 1/2 π/4 மைனஸ் 0 வந்துடும், விச் இஸ் π/8. 1/2 உள்ள மல்டிப்ளை பண்றேன், 1/8 வந்து வரும். அண்ட் இதான் ஆன்சர் ஃபார் 7th கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 8th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 8th கொஸ்டின் இன்டெக்ரல் 1/x மைனஸ் 1/2x ஸ்கொயர் இ பவர் 2x dxன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா இங்க இ பவர் 2x இருக்கு, இது 1/x இருக்கு, இங்க வந்து மைனஸ் 1/2x ஸ்கொயர்னு வந்து இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்னு எடுத்துப்போமா. ஸோ எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் இதை வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், n இன்டூ எக்ஸ் டு த பவர் n மைனஸ் ஒன், அதாவது மைனஸ் எக்ஸ் டு த பவர் மைனஸ் டூ, அதாவது மைனஸ் 1/x ஸ்கொயர் வந்துடும். இங்க பார்த்தோம்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சு, மைனஸ் இருக்கு, இங்க வந்து 2 மட்டும் தான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கு. அப்படி இல்ல, இந்த 2 இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். 7.6 எக்ஸசைஸ்ல நீங்க வந்து இந்த ஃபார்முலா வந்து பார்த்துருப்பீங்க. இன்டகிரல் இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் will be equal to e power x f of x plus c. இந்த ஃபார்முலா வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ வந்து நான் இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும், இங்கே 2-ஐ வந்து நான் மாற்றணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த 2x இருக்குல்ல, இ பவர் எக்ஸ் இருக்கு, இ பவர் 2xன்னு இருக்கு, அவ்வளோதான். அதே மாதிரி இங்கேயும் வந்து நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடுது, மைனஸ் 1/x ஸ்கொயர் வந்துடுது, ஆனால் 2 வந்து இருக்கு. ஸோ இந்த 2 எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், இ பவர் 2xல இந்த 2x வந்து நான் ஈக்குவல் டு tன்னு சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். ஸோ புட் 2x is equal to t, x is equal to t by put 2x is equal to t. இதை வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்றேன். ஸோ அப்போனா 2 இன்டூ 1 வந்துடும், dt by dx வந்து எனக்கு வரும். ஸோ அப்போ இங்கே வந்து dx is equal to dt by 2ன்னு வந்து எனக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்மளுக்கு இது எல்லாமே வந்து மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா அண்ட் இப்போ எக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக நான் வந்து என்ன போடலாம், இங்கே வந்து 2x is equal to tன்னு இருக்கு, ஆனால் x is equal to t by 2ன்னு வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அண்ட் இங்க வந்து இ பவர் 2xக்கு பதிலாக இ பவர் tன்னு போட்டுக்கலாம், dxக்கு பதிலாக dt by 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் t ஃபார்ம்ல மாத்திடுவேன், லிமிட்டை மட்டும் இப்போ மாற்றணும். ஸோ when x is equal to 1 என்ன வரும், 2x is equal to t, அப்போ 2 into 1 is equal to t, t is equal to 2. when x is equal to 2, 2 into 2 equal to t, t equal to 4 வந்து நம்மளுக்கு வரும். இப்போ வந்து நான் லிமிட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 2 to 4 1 by எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போடணும், t by 2ன்னு வந்து போடணும், மைனஸ் 1/2 இன்டூ t by 2 ஹோல் ஸ்கொயர் வந்து நான் போடுவேன், இ பவர் t அண்ட் இங்கே என்ன இருக்கு, dt by 2. நான் வந்து இந்த 2-ஐ அடுத்த ஸ்டெப்ல வெளியில கொண்டு வந்துடுறேன். அண்ட் அதே மாதிரி இந்த t by 2-ஐ நான் மேலே எடுத்துட்டு வந்தேன்னா என்ன ஆகும், இந்த 2-ஐ மேலே கொண்டு வரேன், அந்த இந்த 2-ஐ வெளியில கொண்டு வரேன், 1/2 இன்டகிரல் 2 to 4 2 by t மைனஸ் இங்க வந்து 1/2 வந்து அப்படியே தான் இருக்கு. இங்க வந்து என்ன ஆயிடும், t இது வந்து t ஸ்கொயர் பை 4, ஒரு 2 வந்து கேன்சல் ஆயிடும், இன்னொரு 2-ஐ மட்டும் நான் மேலே வந்து கொண்டு வரேன், இன்டூ t ஸ்கொயர் பை 4 வருமா, 2 1 டைம் 2 2 டைம்ஸ் இன்டூ இ பவர் டி dt அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் 1/2 இன்டகிரல் 2 to 4 2 by t மைனஸ் இந்த 2-ஐ வந்து நான் மேலே கொண்டு வரேன், அப்போ 2 by t ஸ்கொயர் த ஹோல் திங் இ பவர் டி dt அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன இருக்கு, இந்த 2-ம் காமனா இருக்கு, அதை வெளியில எடுத்துடலாம். ஸோ அப்போ 1/2 இன்டூ 2 வந்துடும், இன்டகிரல் 2 to 4 1/t மைனஸ் 1/t ஸ்கொயர் வந்துடும், இ பவர் டி dt அப்படின்னு வந்து இருக்கு. இப்போ நம்ம சொன்ன மாதிரியே கொண்டு வந்துட்டோமா, நம்ம என்ன சொன்னோம், டி பக்கத்து அங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்துல 2 வரக்கூடாது, அதே மாதிரி இ பார் எக்ஸ்ன்னு வரணும், இ பார் 2xன்னு வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. அதே மாதிரி நம்ம இங்க கொண்டு வந்துட்டோம், வெறுமையா வந்து டி ஸ்கொயர் இங்க இ பார் டி தான் வந்து இருக்கு, இந்த 2-ம் இந்த 2-ம் கேன்சல் ஆயிடும். இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து t
t to the power minus 1. 1 by t எப்படி எழுதலாம்? t to the power minus 1. f dash of x என்னது? இதை வந்து differentiate பண்றது. minus t to the power minus 1 minus 1. So minus t to the power minus 2 which is minus 1 by t square. இது வந்து 1 by t. அப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்துருச்சா? இங்க நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறது. ஸோ அப்போ வந்து இந்த ஃபார்முலா நம்ம ஃபர்ஸ்ட் எழுதின ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். ஸோ e power x f of x plus f dash of x is equal to e power x f of x வந்து அப்ளை பண்றோம். ஸோ இதை அப்ளை பண்ணோம்னா e power x f of x அதாவது e power t f of x வந்து என்னது? it is 1 by t. லிமிட் வந்து அப்ளை பண்றோம் 2 to 4. ஸோ e power 4 by 4 minus e square by 2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதை வந்து லிமிட் அப்ளை பண்ண பிறகு ஸோ அப்போ இங்க e power 4 இப்போ எல்சிஎம் எடுக்கிறேன். இங்க வந்து 4 தான் எல்சிஎம் மைனஸ் 2 e power 2 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து இன்னுமே வந்து நான் சிம்பிளிஃபை பண்றேன். நீங்க இதோடவே கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இ ஸ்கொயர் வந்து எடுத்துக்கலாம். இ ஸ்கொயர் மைனஸ் 2 by 4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இல்லை இது வரைக்குமே பண்ணலாம். இன்னும் சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 9th கொஸ்டின் வந்து பார்ப்போம். இப்போ 9th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். the value of the integral x minus x cube the whole power 1 by 3 by x to the power 4 dx வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்க இந்த வேல்யூஸ்ல எது வரும் அப்படின்றது தான் வந்து கொஸ்டின். ஸோ இப்போ இங்க என்ன பண்ணலாம்? இன்டெக்ரல் 1 by 3 to 3 வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் வந்து இருக்குல்ல, அதுல வந்து நான் எக்ஸ் கியூபை வந்து நான் வெளியில எடுக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு எக்ஸ் கியூபை வெளியில எடுத்தா எனக்கு வந்து ரிமைனிங் வந்து என்ன இருக்கும்? எக்ஸ் பை எக்ஸ் கியூப் வந்துடும் மைனஸ் இங்கே 1 வந்துடும். த ஹோல் திங் அதாவது இந்த ஹோல் திங் டு த பவர் 1 by 3 வரும் பை எக்ஸ் டு த பவர் 4 dxன்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ 1 by 3 to 3 இங்கே வந்து இங்கே என்ன ஆகிடும்? இந்த எக்ஸ் கியூபு இன்டூ 1 by 3 பண்ணுறோம்னா 3ம் 3ம் கேன்சல் ஆகி எக்ஸ் வரும். ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் பை எக்ஸ் கியூப் மைனஸ் 1 வந்து நம்மளுக்கு வரும் பை எக்ஸ் டு த பவர் 4. ஸோ இது இந்த எக்ஸும் இங்கே இருக்கிறதுல இந்த எக்ஸ் டு த பவர் 4ம் வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். எக்ஸும் இந்த எக்ஸ் கியூபும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு வந்து இது வந்து ஹோல் பவர் 1 by 3. ஸோ நம்மளுக்கு இன்டகிரல் இங்க வந்து 1 by எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து the whole power 1 by 3 வரும் பை எக்ஸ் கியூப் வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்? இதை வந்து நான் டீன்னு எடுத்து சால்வ் பண்ண போறேன். ஸோ புட் எப்பவுமே வந்து உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்டா இருக்கும் பார்க்கும் போதே, அதை தான் வந்து நம்ம டீன்னு வந்து எடுத்துப்போம். 1 by எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கிறேன். அதாவது இங்க இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? மைனஸ் 2 எக்ஸ் டு த பவர் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ்னு வரும். அண்ட் மைனஸ் 2வை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ அப்போ டிஎக்ஸ் பை எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு டிடி பை மைனஸ் 2 அப்படின்னு வந்து எனக்கு இருக்கும். ஸோ இங்க பார்த்தோம்னா இது இன்டூ டிஎக்ஸா, டிஎக்ஸ் எக்ஸ் கியூப் அப்படியே வந்துருச்சா? ஸோ இதுக்கு பதிலாக நான் டிடி மைனஸ் 2 போடலாமா? இதை வந்து நான் டீன்னு வந்து எடுத்துப்பேன். இந்த ஹோல் பவர் 1 by 3 வந்து எழுதிப்பேன். ஸோ அப்போ இங்கே இன்டெக்ரலுக்குள்ள அப்போ இது எழுதிட்டோம்னா லிமிட் அப்ளை பண்ணோம். லிமிட்டுக்கு வந்து நம்மளுக்கு இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கு. அப்போ லிமிட் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஃபார் டி. வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by 3 டி வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்றது பார்க்கணும். ஸோ 1 by எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு டி. ஸோ 1 by 3 வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா 1 by 9 வந்து நம்மளுக்கு வரும். விச் இஸ் இதை வந்து 1 by 9 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு டி. 9 மேலே வந்துடும். 9 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு டி. டி ஈக்குவல் டு 8 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 சாரி இங்கே வந்து 1 அது லிமிட் வந்து 1 ஃபுல்லுமே நான் வந்து 3 3ன்னு போட்டிருக்கேன். ஸோ 1 அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா 1 by 1 ஸ்கொயர் மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு டி. டி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுக்கு
இங்க வந்து 1 இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடணும் 0 போடணும் அண்ட் 1/3 இருக்கிற இடத்துல 8 வந்து போடுறோம் அண்ட் இங்க அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ t டு த பவர் 1/3 வந்து நம்மளுக்கு வந்துடும் அண்ட் இந்த பிளேஸ் இது வந்து என்ன வரும் dt அப்படின்னு வந்து போடுறோம் -1/2 வெளியில எழுதிடுறோம். ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிக்கலாம் -1/2 இது வந்து t டு த பவர் +1 1/3 +1 வரும் 1/3 +1 வந்து நம்மளுக்கு வரும் 8 to 0. ஸோ -1/2 இங்க வந்து அப்ளை பண்றோம் -1/2 இங்க t to the power 4/3 by 4/3 வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட் -1/2 இங்க வந்து இங்க என்ன வரும் நம்மளுக்கு இப்போ 3/4 into t to the power 4/3. இப்போ இதை வந்து வெளியில கொண்டு வந்துடலாம். ஸோ -1/2 into 3/4 இங்க வந்து என்ன இருக்கு இதுக்கு வந்து லிமிட் அப்ளை பண்ணலாம். ஸோ 0 to the power 4/3 -8 to the power 4/3 வந்து வரும். ஸோ this is -3/8 வந்துடும். இங்க வந்து 0 இருக்கா 0 ஆயிடும் மைனஸ் இந்த 8 2 கியூப்னு எழுதுறேன் அந்த ஹோல் பவர் 4/3. ஸோ 3 into 4/3 வந்து என்ன ஆகும் இது கேன்சல் ஆயிடும். ஸோ 4 வந்துடும். So -3/8 0 minus 2 to the power 4 னு வந்துரும். So minus into minus plus ஆயிடும் 3/8 into 16 8 one time 8 two times. So 6 தான் வந்து ஆன்சர். அதாவது ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் வந்து 10th question வந்து பார்ப்போம். ஸோ 10th question f of x is equal to integral t into sin t dt கொடுத்துருக்காங்க. f dash of x வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் u integration of u v dx வந்து யூஸ் பண்றோம். அதாவது u integral v dx minus integral d by dx of u integral v into dx the whole dxன்னு வந்து வரும். அப்படி இங்க வந்து எதை வந்து நம்ம டீன்னு எது வந்து யூன்னு எடுத்துப்போம் இதை யூன்னு எடுத்துப்போம் இதை வந்து வின்னு வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டி இன்டகிரல் சைன் டி டிடி மைனஸ் டி பை டிடி ஆஃப் டி வந்துடும் இன்டகிரல் சைன் டி டிடி த ஹோல் டிடின்னு வந்து வரும். டி சைனை வந்து இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் காஸ் டி வரும் மைனஸ் இது வந்து 1 வந்துடும். திருப்பியும் சைன் டீயை வந்து நான் இன்டகிரேட் பண்ணனா மைனஸ் காஸ் டி வந்து வரும் டிடின்னு வந்து வரும். ஸோ மைனஸ் டி காஸ் டி மைனஸ் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். காஸ் டீயை வந்து நான் திருப்பியுமே வந்து இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா சைன் டி வந்து வரும். ஸோ இப்போ இது எல்லாமே இப்போ வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க லிமிட் வந்து 0 to x. ஸோ அப்போ இது ஃபுல்லுமே 0 to x வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ இங்கே வந்து லிமிட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். சைன் டி மைனஸ் டி காஸ் டி 0 to x. இப்போ வந்து நம்ம லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சைன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் வரும். இது மைனஸ் இங்கே வந்து சைன் 0 மைனஸ் 0 வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ சைன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் 0 இஸ் 0. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு இது வந்து என்னது திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது சைன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்க எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் வந்துடும். இது வந்து ப்ராடக்ட் ரூல் வந்து அப்ளை பண்ணும். யூ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் வி வந்து காஸ் எக்ஸ்ன்னு வந்து எடுத்துக்கிறேன். யூ டேஷ் வந்து 1 வி டேஷ் வந்து மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ யூ டேஷ் வி பிளஸ் வி டேஷ் யூ வந்து வரும். ஸோ 1 இன்டூ காஸ் எக்ஸ் பிளஸ் வி டேஷ் வந்து மைனஸ் சைன் எக்ஸ் இன்டூ எக்ஸ் வந்து வரும். ஸோ அப்போ காஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல என்ன எழுதுவோம் காஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் சைன் எக்ஸ் வந்து வரும். ஸோ இது வந்து ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர்.
ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அடுத்த எக்ஸசைஸோட இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.